ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னிலக்கண கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தியா என்ற பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 1ஆம் பாவமான 1ஆம் ராசியான கன்னிராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த கன்னிராசி நட்ச சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாபுத்தி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பலனை தெரிஞ்சுக்கின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்ட நவாஸ் கட்ட 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க. 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க. அதுதான் உங்களோட முதல் பாகம் 1ஆம் பாவம். அந்த 1ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? அது அதோட 1ஆம் பாவத்தில் கிரகங்கள் இல்லைன்னா அடுத்தடுத்த கிரகங்கள் மாறி இருப்பாங்க. அதுக்கு உண்டான பாவக ரீதியாக நீங்கள் நம்ம வீடியோ பதிவுகளை பார்த்து நீங்கள் பதிவு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர சாரத்தை எப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நவாச கட்டத்துக்கு முன் பேச்சு, ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு, நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிரகத்தை வரிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை வரிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களோட தசாபுத்தி நாட்கள் பயணிச்சு தான் உங்களுக்கு தசாபுத்தி நாட்கள் பலன் அளிக்கும். இந்த பதிவோட விளக்கத்தோட விளக்கம் புரிஞ்சுட்டு பதிவு பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது எத்தனை கூடிய தசாபுத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 3 கூடிய 8 கூடிய செவ்வாய் திசைங்க. செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கூடிய 6 கூடிய சனி புத்தி. ஓகேங்களா? ரைட். இது எத்தனை ஆண்டுகள் செயல்பாடு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் திசையானது 7 ஆண்டுகள் செயல்பாடு இருக்கும். செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னா சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 1 வருடமும் 1 மாதமும் 9 நாட்கள் வரை செயல்பாடு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 1ஆம் பாகமான 1ஆம் ராசியான கன்னிராசி நட்ச சாரம்னு பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் கண்ணியில் இருக்குதுங்க? உத்திரம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அஸ்தம் 1 2 3 4 பாதம் இருக்கும். சித்திரை 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து உத்திரம் சாரத்தில் உங்களுடைய 5 கூடிய 6 கூடியவன் சனீஸ்வர பக்கம் புத்திநாதன் இருந்து என்ன பலன் அளிக்க போகிறோன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுத்துங்க நேரத்தில் 1ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 1 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா 5 6 சம்மந்தப்படுறாங்க இல்லைங்களா? அப்போ சரி. அப்போ 5 6 1ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு மேலே 5 6 சாரிங்க 1 சம்மந்தப்பட்டு 12 உத்தர சாரம் 12 கோடி சாரம் இல்லைங்களா? சிம்மத்தோட சாரம். ஓகேங்களா? அப்போ சிம்மம் யாருங்கிறது 12 கூடையவன். அப்போ வந்து 1 சம்மந்தப்பட்டு 12 சம்மந்தப்பட்டு அப்போ 5 6 சம்மந்தப்படுறாங்க, மேலே சம்மந்தப்பட்டு பயணிக்கிறாங்க. அப்போ என்ன பலன்னு பார்ப்போம். இந்த மாதிரி திசையில் பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி 8 கோடி திசை, அது பார்த்தீங்கன்னா 12 கோடி சாதத்துலேருந்து 5 கோடி 6 கோடி நின்று புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா, சனிக்கு செவ்வாய்க்கு பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து விரயத்தை கொடுக்கணும், கண்டிப்பாக விரயத்தை கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பூரியத்தில் இருந்தால் பூரியத்தில் உள்ள விரயத்தை கொடுப்பாங்க, செலவினை கொடுப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு விரயத்தை கொடுப்பாங்க, செலவினை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ தாய்மாமனுக்கு நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வேலைக்கு போயிட்டு இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் வேலையெல்லாம் சும்மா இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ஜாமீன் போட்டு யார்ட்டு வாக்குறுதி கொடுத்தோ யார்ட்டு முன்னே போய் மாட்டிக்குவாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக சூதன வகுப்பு நல்லதுங்க. அதே வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உள்ளூரில் படிக்க வைக்காமல் வெளியூரில் படிக்கிறது. ஓகேங்களா? ஒரு பிஹெச்டி அதாவது உயர்கல்வி உச்சக்கல்வி பிஹெச்டி படிப்புலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம ஊர் விட்டு ஊர் படிக்க வைக்கிறது இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் கடன் வாங்கி படிக்க வைக்கிறது ஒரு அமைப்புங்க. அது இல்லைங்க என்கிட்ட எல்லாமே இருக்குது, எப்படி எதுக்கு கடன் வாங்க சொல்கிறீங்கன்னாக்கா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்க லோனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு கல்லூரி அரசு அலுவலகம் சம்மந்தப்பட்டதோ ஏதோ சம்மந்தப்பட்ட தொடர்பு படிக்கிறவங்களும் அது மாதிரி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே வேலை வாய்ப்பு போகிறவங்களும் சரி வேலைக்கு போகிறவங்களும் சரி இந்த தொடர்பில் தான் நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ ஊர் விட்டு ஊர் ஏரியா விட்டு ஏரியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமுறைவாக இருந்து வேலை செய்கிற மாதிரி தாங்க. ஓகேங்களா? அப்போ தியாகம் பண்ணி தான் நம்ம பொழைச்சாதான் இந்த காலகட்டங்களில் பொழைக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கிறவங்க சரி, ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் சரிங்க, ஒரு கலைத்துறை மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்பில் ஆட்கள் போட்டு வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி தான் எல்லாம் அமையுமே தவிர பெருசாக நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு அமையுமான்னு கேட்டாக்கா அமைகிறது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருப்பது நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணணும் கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் நாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுனாக்கா நம்ம வந்து தூரமாக ஒரு ஆன்மீக பயணம் சுற்றுலா, ஓகேங்களா, ஒரு கிரிவலம், ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. சிவன் கோயில் கிரிவலம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு போய் நம்ம ஒரு செலவு பண்ணுறதுங்க. ஓகேங்களா? இல்லை ஒரு படுக்கறை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவ படுக்கறை இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் நோயாளிகளுக்கு நம்ம போய் செலவு பண்ணணும்.
அதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு நமக்கு தாக்கமாக வராதுங்க. ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அது அதுவும் பத்தாது. அடுத்த சாரத்து போகலாங்க. ஓகேங்களா? அடுத்து அஸ்தம் சாரம் இல்லைங்களா? சரி, அஸ்த சாரங்கிறது பார்த்தீங்கன்னா இது 11 கூடிய சாரம், சந்திரனோட சாரம் இல்லைங்களா? சரி, ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்படுறாங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 11 சம்மந்தப்படுறாங்க, 5, 6 மேலே பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்மளுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் காதல் தோல்வியாகி, 2ஆவது காதல் தோல்வியாகி, அது 2ஆவது காதல் தோல்வியாகி 3ஆவது காதல் வந்து நிற்குங்க சிலருக்கு. அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அது மூலியமா பிரச்சனை, அது மூலியமா சச்சரவு வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த ஜாதகர்கள் என்ன இந்த தசா புத்தியில் குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வளர்ப்பு தந்தையாக இருக்கட்டும், வளர்ப்பு தாயாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி தசா புத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் நம்ம எல்லாம் கொஞ்சம் விலகியும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் யாருக்கும் ஜாமீன் போகிறதோ, யாருக்கும் முன்னே நிற்கிறதோ இருக்கக்கூடாது. இந்த கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது, இதெல்லாம் நடக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் காய்ப்பிடித்தோட ஒரு எல்ஐசி பாலிசி இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளுக்கு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வருமானம் கண்டிப்பாக வருங்க. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்ம கவனத்தோடு இருந்தால் லாபத்தை பார்க்கலாங்க. இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போல நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஏற்படுத்தி கொடுப்பாங்கனாக்கா அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, அதாவது ஒரு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான 2ஆம் விருப்ப திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அது மட்டும் பார்த்து கொஞ்சம் உஷாராக சோதனை மறுப்பு நல்லதுங்க. அதே மாதிரி காலம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களும் சரி, நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு தேவைகளும் சரி, அவங்க நோய் நொடி வைத்தியமாக இருக்கட்டும், அவங்களுக்கு வருமானமாக இருக்கட்டும், திட்டமிட்டால் நடக்காதுங்க. ஓகேங்களா? திட்டமிடாத போது நடக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாண காட்சியாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்க பட்சத்தில் நீங்கள் அதை திட்டமிட்டீங்கன்னா அது நடக்காதுங்க. ஓகேங்களா? அப்போ லாவாசானதான் உட்காந்துருக்காரு, இருந்தாலும் ஒரு புனர்ப்புல உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி உட்காந்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு சோதனை கொடுத்து அப்புறம் தான் ஒரு சாதனை கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உணவு தானம், தண்ணி தானம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. அடுத்து என்ன சாரம் இருக்குது? சித்திரை சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ சித்திரை சாரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசாநாதனோட சாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ 3 கூடி 8 கூடி சாரத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ 3 கூடி 8 கூடி சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 1ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 3, 8 சம்மந்தப்பட்டு அது மேலே 5, 6 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்மளுக்கு என்ன மாதிரி பாயிண்ட் அப் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாக்கா செய்யாத குற்றத்துக்கு நம்ம பலிகடா ஆகிறதுங்க. இந்த காலகட்டங்களில் நாம் யார்ட்டையும் ஒரு வாக்குறுதியோ, யார்ட்டையும் வாய் சொல்லோ, யார்ட்டையும் வாதம் பண்ணுறதோ வச்சுக்கூடாதுங்க. இந்த காலகட்டங்களில் யாருக்கும் ஜாமீன் போட்டாலும் மாட்டிக்கும். ஓகேங்களா? யாருக்கும் பேர மசனாலும் மாட்டிக்கும். அதனால் காலகட்டங்கள் பார்த்து உஷாராக சோதனமாக இருப்பது ஒரு காலம் சிறந்ததுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துல் வாங்குறதும் சரி, நம்ம வந்து வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம், ஆட்கள் போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தை பார்த்தீங்கன்னா காலகட்டம் கொஞ்சம் உஷாராக சோதனை மறுப்பு நல்லதுங்க. குழந்தைங்க உஷாராக சோதனை மறுப்பு நல்லது. அரசியல் தொடர்பு, மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்பு, ஜோதி சம்மந்தப்பட்ட தொடர்பு அனைவருக்கும் அது காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷாராக சோதனை மறுப்பாக இருப்பது நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு இடத்தை விட்டு மாறி போய் செயல்பட்டோம்னா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குங்க. பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. அப்படியே அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜாக்கிரதையாக உஷாரெல்லாம் அஜாக்கிரதை இல்லாமல் உஷார் இல்லாமல் இருந்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ உங்களுக்கு சிலிப்பிங்க தள்ள விட்டுருவாங்கள. பார்த்து உஷாராக சோதனமாக செயல்படுங்க. சிறப்புன்னு வாழ்வீங்க. பயணிச்சு பாருங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா?
உங்களோட டீட்டில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரச்சனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும். சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.